ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதினா சாதம் தான் செய்ய போறோம். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லா சத்து கொடுக்கும். புதினா சாதம் வந்து வாரத்துக்கு 2 நாளைக்கு 3 நாளைக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் குயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல வந்து இஞ்சி ஒரு 4 துண்டு எடுத்து வச்சுக்கிறேன். 4 துண்டு, பூண்டு 4 பல்லு, 4 பல்லு, தக்காளி சும்மா ஒரு அரை தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு போடுங்க. புதினா இலை ஒரு 2 கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி, அவ்வளோதாங்க. இது வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு. பாருங்க, இந்த மாதிரி தண்ணி விடாத அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். கடாய் ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதே ஒரு கைப்பிடி முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா வறுத்து வந்துருச்சு. இப்போ வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. புதினா மல்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சும்மா சுற்றி அலசிட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, ஜாரை கழுவி இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன். அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரணும். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இதை பாருங்க, நல்லா வதங்கி எண்ணெய் பாருங்க, எண்ணெய் தெளிஞ்சு விழுகுது. நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுது. அவ்வளோதாங்க. சாதம் போட்டு இது கிளறிடலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக உடச்சி வச்சுக்கணும். சாதத்தை போட்டு கிளறிடலாம். இது வந்து காலையில் செஞ்சு மதியம் சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு வறுவல், வெண்டைக்காய் வறுவல், இதெல்லாம் நல்லா காம்பினேஷன் நல்லா இருக்கும். தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சாதம் நீங்க வீட்லயே செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். யாசிமா, நான் செய்யற சாதம்லாம் நல்லா இருக்கா இல்ல உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். அவ்வளவுதாங்க, புதினா சாதம் ரெடிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்றீங்க? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் குயின்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.